மக்கள் அனைவருக்குமே வணக்கம். வங்கியில கணக்கு இருக்கு அப்படின்னாலும் சரி, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் வைத்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் சரி, உங்களுக்கு மிக மிக முக்கியமான விதிமுறைகளை இப்போ ஆர்பிஐ வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த அனைவருமே பின்பற்றி ஆகணும். இதை பத்தி எல்லாருமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அறிவிப்பையும் இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் நாங்க சொல்ற தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அனைத்து வழிகாட்டுதல்களின் படி அனைத்து வங்கிகளும் வந்துட்டு நடக்கணும் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும். ஆர்பிஐயோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அனைத்து வழிகாட்டுதலின் படி தான் அனைத்து வங்கிகளுமே வந்து செயல்படணும் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும். இந்த நிலையில ஆர்பிஐ வந்துட்டு மக்களை அதிர்ச்சி அடைய வைக்கும் வகையில மிக மிக முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதில் முதலாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்று அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் இருக்கு அப்படின்னா, ஒரு நபருக்கு வந்துட்டு ஒன்றுக்கு மேல் வங்கி கணக்குகள் இருக்கு அப்படின்னா ரூபாய் 10,000 அபராதம் வந்துட்டு வசூலிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இது அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே பொருந்தாது அப்படின்ற அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் ஒன்றுக்கு மேற்பட்ட எத்தனை வங்கி கணக்குனாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் வைத்திருந்து இதில் ஏதாச்சும் ஒரு போலியான பரிவர்த்தனைகள் நடந்திருப்பது கண்டறியப்பட்டால் இந்த நடவடிக்கை 10,000 அப்படிங்கிற அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பை இப்போ ஆர்பிஐ வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வங்கி கணக்கு மோசடிகளை தவிர்ப்பதற்காக தான் இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மக்கள் அனைவருமே பீதியடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராச்சும் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு போலியான பரிவர்த்தனைகள் மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னா உடனே உங்க வங்கிக்கு வந்து தெரியப்படுத்துங்க. அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அனைத்து வங்கியிலையுமே நம்மளுக்கு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், கரண்ட் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இருக்கும். எப்படி ஆனாலுமே நம்ம எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அவங்களுக்கும் சரி, லாக்கர் யாரெல்லாம் வந்து வச்சிருக்கீங்களோ வங்கியில அவங்களுக்கும் ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்கு. அதாவது இதற்கு முன்னாடி நாம வந்து நாமினி அப்படிங்கிறது யாராச்சும் ஒருத்தர் தான் வந்துட்டு நமக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணி விட முடியும். ஆனா இப்போ வந்து 4 நாமினிகளை நீங்க நியமனம் செய்யலாம் அப்படின்னு ஆர்பிஐ வந்து உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இது மூலமா இன்கேஸ் உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு நாமினி இல்லை அப்படின்னாலும் இன்னொரு நாமினிக்கு உங்களோட வங்கி தொகை, பணம், நகை இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்களுக்கு போய் சேரும். இந்த நாமினிகளை நீங்க நியமிக்கிறது மட்டும் இல்லாம இந்த நாமினிக்கு இவ்வளோ % வந்து என் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிறது போய் சேரணும் நான் இல்லாத போது அப்படிங்கிறதையும் இதையும் நீங்க முன்கூட்டியே வந்து சொல்லிடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவை அனைத்தும் நவம்பர் 1ஆம் தேதி முதலே வந்து அமலுக்கும் வந்துருச்சு. இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். எதனால இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நிறைய மக்களோட பேங்க் அக்கௌண்ட்ல பணமும் சரி, இல்லை லாக்கர்ல இருக்கக்கூடிய நகைகளோ டாக்குமெண்ட்ஸோ எல்லாமே ரொம்ப வருஷ காலமா அப்படியே இருக்கு. இது உடனே வந்துட்டு அவங்களாலையும் வந்து எடுத்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த தகவலை தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இதன் மூலமா பயன்பெற முடியும். கண்டிப்பா இந்த தகவல் மக்கள் அனைவருக்குமே மிக மிக பயனுள்ள தகவலா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
தங்க நகை கடன் வாங்கியவர்களா நீங்க? அப்போ அவங்களுக்கு வெளியாகி உள்ள மிக மிக முக்கியமான அறிவிப்பு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நகை கடன் வைத்துள்ளவர்களுக்கு தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது என்பது பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். வங்கி மற்றும் நகைக்கடன் வழங்குவதில் நிதி நிறுவனங்கள் நகைக்கடன் வாங்கியவர்கள் முழு தொகையும் செலுத்த முடியாமல் வட்டி மட்டும் செலுத்தும் வசதி, அசலை கட்ட முடியாமல் நகை மீட்க முடியாத நிலையிலிருந்து வந்த நிலையில் அவர்கள் பயன்பெறும் வகையில் புதிய சலுகை இந்திய ரிசர்வ் வங்கி கொண்டு வர உள்ளது. அந்த புதிய சலுகையின்படி வீடு, வாகனம், கட்டணம், கடன் போலவே இஎம்ஐ எனப்படும் மாத தவணை முறையில் விரைவில் நகை கடனுக்கு கொண்டு வரப்பட உள்ளது. நகை கடையில் வட்டி மற்றும் அசலை கணக்கிட்டு இஎம்ஐ அதாவது மாத தவணை திருப்பி செலுத்த வசதியை ஏற்படுத்த வங்கிகளுக்கும் நகைக்கடன் நிறுவனங்களுக்கும் தயாரிக்க வருகின்றனர். இதன் மூலம் ஏராளமானோர் பயன்பெற உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட சுற்றறிக்கையின்படி தங்க நகைக்கடன் தொகை, நகை மதிப்பீடு, நகை ஏலத்தின் வெளிப்படைத்தன்மை, நகைக்கு இணையான கடன் தொகை விகிதம், ஒரே அடமான கடன் மீது கூடுதல் கடன் வாங்கியவற்றில் பல குறைபாடுகள் தெரிய வந்திருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த புதிய முறையின் கீழ் நகைக்கடன் பெறுபவர்கள் அசல் மற்றும் வட்டி இரண்டையும் சமமான மாதத்தில் தவணை இஎம்ஐ கடன் காலத்தின் தொடக்கத்திலிருந்து செலுத்த வேண்டியிருக்கும். தங்க கடனுக்கான லோன் வாங்குவது குறித்து வங்கிகள் மற்றும் நகைக்கடன் வாங்கும் நிறுவனங்களுக்கு நிதி நிறுவனங்கள் ஆலோசித்து வந்தன. இதனைத் தொடர்ந்து நகைக்கடன் வங்கியில் புதிய வசதியாக இஎம்ஐ திட்டத்தை அறிமுகம் செய்ய வங்கிகள், நகைக்கடன் நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன. அதன்படி பெறப்பட்ட நகைக்கடனுக்கு வட்டி மட்டும் கட்டாமல் குறிப்பிட்ட காலத்தை சேர்த்து வங்கிக்கான அசலையும் கூடவே அசலையும் வட்டியையும் மாத தவணை போல் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் குறிப்பிட்ட ஆண்டுகளில் நகைக்கடன் அடைவதுடன் அசலை கட்ட முடியாமல் நகையை ஏலம் விடுவதை தவிர்க்கப்படும் என்பதால் வாடிக்கையாளர்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய வரமுறை விரைவில் அமல்படுத்த உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்க கடன் விதிமுறைகளில் திருத்தங்களை ரிசர்வ் வங்கி கொண்டு வந்துள்ளது. இந்த திருத்தங்கள் எதற்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தவும், கடன் வாங்குபவர்களை பாதுகாக்கவும், சந்தையை ஒழுங்குபடுத்தவும் இந்த விதிமுறைகளை மாற்றியிருக்காங்க. வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் நகைகள், நாணயங்கள், தங்க பத்திரங்கள் அல்லது தங்கம் சார்ந்த பரஸ்பர நிதிகள் போன்ற எந்த வடிவத்திலும் தங்கம் வாங்குவதற்காக கடன் வழங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக புதிய தளர்வுகளுடன் தங்கத்திற்கு எதிராக கடன் வழங்கும் நோக்கத்தை RBI விரிவுபடுத்தியும் உள்ளது. இப்போது தங்கம் அல்லது வெள்ளியை மூலப்பொருளாக பயன்படுத்தும் அனைத்து உற்பத்தியாளர்களுக்கும் இது நீடிக்கப்பட்டுள்ளது. 3வது மற்றும் 4வது அடுக்கு நகரங்களில் உள்ள சிறிய நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் இப்போது தங்க ஆதரவு கடன்களை வழங்க அனுமதிக்கப்படுகின்றன. கோல்ட் மெட்டல் லோன் திருப்பி செலுத்தும் காலம் 270 நாட்களாக நீடிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்திய ரிசர்வ் வங்கி தங்க உலோக கடன் திட்டத்திற்கான வரைவு கட்டமைப்பையும் வெளியிட்டு அது குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை வரவேற்றுள்ளது. தங்க நகை கடன் மதிப்பை பொறுத்தவரை புதிய விதிமுறைகளின் கீழ் 2.5 லட்சம் வரையிலான கடன்களை தங்கத்தின் மதிப்பில் 85% வழங்கலாம். அதே போல 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரையிலான கடன்களுக்கு வரம்பு 80ஆகவும் உயர்த்தியிருக்காங்க. 80%ஆகவும் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலுள்ள கடன்களுக்கு 75%ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் பொருள் கடன் வாங்குபவர்கள் இப்போது தங்கள் கடனின் அளவை பொறுத்து வெவ்வேறு கடன் மதிப்பு விகிதங்களை பெறுவார்கள். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் புதிய விதிகளின் கீழ் கடன் வாங்குபவர்கள் இப்போது 12 மாதங்களுக்குள் அசல் மற்றும் வட்டி இரண்டையும் திருப்பி செலுத்த வேண்டும். முன்னதாக பலர் வட்டி தொகையை மட்டுமே செலுத்தி கடன்களை புதுப்பிப்பார்கள். தாமதங்கள் மற்றும் கடன் திருப்பி செலுத்தும் சுழற்சியை தடுக்க இந்த நடைமுறை இப்போது நிறுத்தப்பட்டுள்ளது. தங்க கடன் திருப்பி செலுத்தும் சுழற்சியில் அதிக ஒழுக்கத்தை கொண்டு வருவதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாகவும் இருக்கிறது. அதே மாதிரி ஏப்ரல் 1ஆம் தேதி 2026 முதல் கடன் வாங்கியவரால் கடன் முழுமையாக அடைக்கப்பட்டவுடன் கடன் வழங்குபவர்கள் அடகு வைத்த தங்கத்தை கடன் முடிந்த அதே நாளில் அல்லது 7 வேலை நாட்களுக்குள் திருப்பி தர வேண்டும். அவர்கள் அவ்வாறு செய்ய தவறினால் அபராதமும் விதிக்கப்படும். தாமதமாகும் ஒவ்வொரு நாளுக்கும் அபராதம் 5000 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை கடன் வாங்குபவர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களின் தங்கத்தை சரியான நேரத்தில் விடுவிப்பதை உறுதி செய்வதற்கும் பொருந்தும். அடுத்ததாக ஒவ்வொரு தங்க கடன் ஒப்பந்தத்திலும் கடன் வாங்குபவர்களுக்கான முக்கியமான விவரங்களை
தெளிவாக குறிப்பிடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பிணையம் மற்றும் தங்கம் எவ்வாறு மதிப்பிடப்படுகிறது என்பது பற்றிய தகவல்களும் அடங்கும். அடமானம் வைக்கப்பட்ட தங்கத்தின் எந்த ஒரு ஏலத்திற்கான விதிகள் மற்றும் காலக்கெடுவையும் ஒப்பந்தத்தில் குறிப்பிட வேண்டும். கூடுதலாக கடன் முடிந்தவுடன் தங்கத்தை திருப்பி தருவதற்கான காலக்கெடுவையும் குறிக்கப்பட்டிருக்க வேண்டும். கடன் வழங்குபவர்கள் கடனுக்கான தங்கத்தின் உள்ளார்ந்த மதிப்பை மட்டுமே கருத்தில் கொள்வார்கள். இதன் பொருள் தங்கத்தில் இருக்கக்கூடிய கற்கள், ரத்தினங்கள் அல்லது செய்யும் கட்டணங்கள் மதிப்பீட்டில் சேர்க்கப்படாது. இந்த மாற்றம் அனைத்து கடன் வாங்குபவர்களுக்கும் நியாயமான மற்றும் வெளிப்படையான விலை நிர்ணயத்தை உறுதி செய்கிறது. ரிசர்வ் வங்கி கொண்டு வந்த இந்த புதிய விதிமுறைகள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1 முதல் அமலுக்கும் வருகிறது.